ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் சங்கீதா. இது தினந்தோறும் இன்றைக்கி வந்து நம்ம ரெகுலராக ஒரு 7 days வேஸ்ட்டாக சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது இன்றைக்கி செகண்ட் டே. காலையில் எந்திரிச்சதே பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சூடாக வெது வெதுன்னு நம்ம குடிக்கணும். இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக வந்து நான் மீல்ஸ் எடுத்துக்குவேன். இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்றேன், என்ன பண்ணுறேன், எவ்வளோ வெயிட் இருக்கேன், நேற்று வெயிட் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது நம்ம ஹேர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சு ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி சீவிட்டு காலையில் எழுந்திரிச்சதையும் லைட்டாக எண்ணெய் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எண்ணெய் வச்சு சீவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி நல்லாயிருக்கும், கொட்டுறது நிற்காது. நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு, அதனால் ஹேர் கட் பண்ணிட்டேன். இதான் எப்போவுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்ததையும் வந்து காலையில் எழுந்திரிச்சு நல்லா சிக்கெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் வச்சு சீவிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு முடி வந்து கொட்டாது. இல்லைனா ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போ லாஸ்ட்டாக குளித்து தலை சீவோமோ ஈவினிங் கூட குளிப்போம், அந்த மாதிரி கூட நம்மளுக்கு லேட் ஆகும். அதனால் காலையில் எந்திரிச்சதையுமே லைட்டாக இந்த மாதிரி தலை வாரிட்டிங்கன்னா தலைக்கு ஒரு நல்லா இந்த மாதிரி சீப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தலைக்கும் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். முடியும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து நம்மளுக்கு கொட்டாது. காலையில் எந்திரிச்சதையுமே ஒரு டைம் தலை சீவிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வெயிட் பார்க்கலாம். நேற்று வெயிட்டே தான் இருக்கிறேன், பெருசாக சேஞ்ச் ஆகலை. நேற்று தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி குடிக்கணும். தண்ணி எடுத்து நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்ததையுமே தண்ணி வந்து 4 லிட்டர் 3 லிட்டர்லாம் குடிக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க முடியும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பழகிக்கும் போக போக. இப்போ 1 ஹவருக்கு ஒன்ஸ் இந்த டம்ளர் நீங்கள் அலாரம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அது சொல்லுவோம்ல. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டம்ளர் இது பார்த்திங்க அப்படின்னா 250 ml இதில் வந்து ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிக்கலாம். 1 ஹவர் ஒன்ஸு குடிச்சிக்கலாம். அப்படி குடிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியாது. எடுத்ததே 6 லிட்டர் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக குடிக்க முடியாது. அதே மாதிரி 3 லிட்டர் 4 லிட்டரும் ஒரு நாளைக்கெல்லாம் குடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர். நீங்கள் சுத்தமாக தண்ணி குடிக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு 1லேருந்து 1.5 ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் டே வந்து அப்படியே 2 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அதை விட இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா 1 ஹவர்ஸ் ஒன்ஸ் நைட் வரைக்கும் நம்ம குடிக்கிறோம்ல, எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு 3லேருந்து 3.5 லிட்டர் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் குடிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுன்னு குடிக்கிறேன். காலையில் குடிக்கிறதுனால கொஞ்சம் வெது வெதுன்னு குடிக்கிறேன். மற்ற நேரம்லாம் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் நான் குடிக்கிறது கிடையாது. நம்ம பொழுதுக்கும் சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்சர் வந்துடும். ஒரு சிலர் குடிப்பாங்க, பொழுதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெது வெதுனே குடிப்பாங்க. குடிக்கலாம், அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா குடிக்கலாம். எனக்கு லைட்டாக கொஞ்சம் அல்சர் மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா நான் கொஞ்சம் காலையில் மட்டும் கொஞ்சம் வெது வெதுன்னு குடிச்சிக்குவேன். அதுவும் டீ காஃபி குடிக்கிற மாதிரி சும்மா வெது வெதுன்னு குழந்தைக்கெல்லாம் கொடுப்பேன். அந்த மாதிரி சூட்டில் குடிச்சிருவேன். மற்ற நேரம் இல்லை, சப்போஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரமாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் குளிர்னா அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் வெது வெதுன்னு குடிக்கலாம். மற்ற நேரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் தான் எடுக்கிறேன். ஜீரா வாட்டர்லாம் இப்போ வரைக்கும் எடுக்கிறதில்ல. சப்போஸ் அந்த மாதிரி ஜீரா வாட்டர் அப்படின்னா நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நான் வந்து குடிச்சிருவேன். அதுதான் இப்போ வந்து காலையில் ஒரு டம்ளர் வந்து நான் தண்ணி குடிக்கிறேன். மறுபடியும் 1 ஹவர் கழித்து நான் வந்து இன்னொரு டம்ளர் எடுத்துக்குவேன். அதாவது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி. சாப்பிட்டதையும் எப்பவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி வயிறு ஃபில் பண்ணக்கூடாது. ஒருத்தர் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு ஃபில் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். இல்லைனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். எனக்கு ஒரு மேக்கப் இருக்குது. மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி எதுவுமே எடுத்துகிட்டு ஒவ்வொன்று பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து விட்டுட்டு போயிடுவோம். அதனால ஒரு நாள் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் போகணும், அதுக்காக நான் இப்போவே எடுத்து வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத. சின்ன பொண்ணு தான், பெரிய லேடி கிடையாது, சின்ன பொண்ணு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீர் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இந்த மேக்கப்பு, அதுக்கு தான் இந்த திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா செட்டு, உங்களுக்கு செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டியானம் சொல்லுவோம்ல, அதுதான் இது ஒட்டியானம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லாங் ஆரம். இது வந்து 3 ஸ்டெப் ஆரம். இந்த செட்டில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் இருக்கும். நல்லா அழகாக இருக்கும் செட்டே. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செட்டு. இது வந்து ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான்.
இதுக்கு முன்னாடி ஒரு vlogல ஷேர் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்க அப்படின்னா காப்பர். இப்போலாம் நிறைய வருது சில்வர், காப்பர் இந்த மாதிரி சொல்லிட்டு. அதுலேயே இது வந்து ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவோம். அதுதான் இது எப்போவுமே அப்படியே இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. பார்க்கவும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் இது வந்து லாங் ஆரம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே போடுறது செகண்ட் ஆரம். இது அப்படி இப்படி இருக்கும் பாருங்கள். சப்போஸ் இது வேணா நம்ம ஒட்டியானமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். அதை நம்ம ஆஃபாக போட்டு ஆஃப் செட்டாக போட்டு ஒட்டியானமாக இதை மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா இது பார்த்திங்க அப்படின்னா செகண்டு. அதுக்கப்புறம் இதில் 3 செட்டு சொன்னேன்ல, இது ஒன்று. சின்ன பொண்ணு தான், 2 போட்டால் போதும். ஆனால் அந்த செட்டில் 3 இருக்குது, போட்டு பார்க்கலாம். 2 3 போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெத்தி சுட்டி ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஜிம்கா செட்டு. எப்போவுமே நம்ம ஒரு மேக்கப் ஆட்டும் இல்லை நம்மளுக்கே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மிக்கு தான் பிடிக்கும், ஜிம்கா தான். எப்போ பார்த்தாலும் எனக்கு அதுதான் பிடிக்கும். எப்போவுமே வந்து நான் லைக் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டெட்டு எது போட்டிங்கனாலும் சரி, ஆனால் நீங்கள் ஒரு ஜிம்மிக்கு கம்மல் சொல்லுவோம்ல, அது போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். யாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரி கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜிம்மிக்கி இந்த மாதிரி ஒரு செட்டு. ஜிம்மிக்கு வந்து பெருசாக இருக்கணும், கம்மல் வந்து சிறுசாக இருக்கணும். அந்த மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காகவும் அதுதான் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. போட்டாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதில் செட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற செட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிம்மிக்கு வர மாதிரி எடுப்பேன். இல்லை அப்படின்னா மாற்றிடுவேன் வேறு ஒன்றுலேருந்து. சப்போஸ் அதில் வந்து இந்த மாதிரி ஜிம்முக்கா வரல அப்படிங்கிறப்ப நான் வந்து வேற ஒரு செட்டில் இருந்து ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி அதாவது நம்ம காலையில் மூத்தத்துக்கு வந்து மேக்கப் போடுறோம், ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மேக்கப் அப்படின்னா இந்த மாதிரி ஜிம்முக்காக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து வங்கி இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜடை இல்லை வைப்போம்ல, இந்த மாதிரி நம்ம ஜடைக்கு. அது ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து நான் விக்கு தான் வைக்க போகிறேன். அந்த பொண்ணு விக்கு தான் கேட்டுச்சு. பின்னவெல்லாம் விக்கு தான் வைக்க போகிறோம். என்ன விக்குன்னு காமிக்கிறேன். சின்ன பொண்ணு தான். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஜடை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விக்கு தான் வேணும் அப்படின்ட்டு அப்படி. அதனால் இந்த விக்கு தான் இதுதான். இப்போ கரெக்டாக நமக்கு கொஞ்சம் இது நான் வந்து பேக்கிங்கில் இருந்ததுனால அப்படி இருக்குது. இந்த மாதிரி வரும். இது வேணும் அப்படின்னா நம்ம பிரித்து வச்சு வேறு ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் வேணாலும் அதில் லைட்டாக பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸி. இந்த மாதிரி விக்கெல்லாம் வந்து யார் வேணாலும் வச்சு மேக்கப் பண்ணலாம். இந்த மாதிரி இது இருக்கும். லைட்டாக ஒரு கோணி போட்டுட்டு அதோட பின் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கர்லி ஹேர் தான். அதான் சரி சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அப்போ மெஹந்தி போட போகணும். அப்போ மெஹந்தி போடையில் சும்மா ஒரு ட்ரையல் மேக்கப் மாதிரி பார்க்குறதா இருந்தால் டைம் இருந்தால் பார்த்துக்கலாம். இல்லைனா இங்கே வந்து எடுத்து வச்சுட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக அந்த வேலை தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு வாங்கணும். எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு டயட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபிஷ் எடுத்துக்குவேன். அதுக்காக இது என் ஃப்ரெண்டோட குழந்த. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து மீனெல்லாம் வந்து நாங்கள் பவானி சாகர் டேம் சொல்லுவோம்ல, அங்கே வந்து தனியாக அவங்களே சேல் பண்ணுவாங்க. அங்கே தான் வாங்குவோம். அங்கே வாங்கி நம்ம ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணுறப்ப நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக அங்கே தான் வந்திருக்கோம். ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஈரோடு இருக்கிற மாதிரி. அப்போ தான் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக துள்ளிட்டு இருக்கும் அந்த மீன். அதனால் நம்ம வாங்கி ஒரு வாரம் 10 நாள் வச்சாலும் ஃப்ரீசரில் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் இன்றைக்கி ஃபுல் கூட்டம், எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு சொல்லிட்டு கூட்டமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக 2 ட்ரிப் வைப்பாங்க. 10 மணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு 2 ட்ரிப்பாக வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வாங்கியாச்சு. இதுதான் இந்த 2 ட்ரே வந்து எங்களோடது. தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து இது பண்ணி கொடுப்பாங்க. விலையும் பார்த்திங்க அப்படின்னா வெளியே விட கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். இதை விட புது மீனாக இருக்கும். நம்மளுக்கு வெளியே பிடிச்சி வர்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள்
3 நாள் 4 நாள் கழிச்சா நம்ம கைக்கே வரும். ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் வீட்டுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக கடையில் இங்கே பக்கத்தில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா கெட்டியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் பிடிச்ச மீன் அப்படிங்கிறதுனால. அதனால் நம்ம ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேவில் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து, இல்லை நீங்கள் மஞ்சள் கூட சேர்த்து பரட்டி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். தினத்துக்கு 2 பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் குழம்புக்கு இல்லைன்னா ட்ரை ஃப்ரையாக பண்ணறதுக்காக நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால கொஞ்சமாக சாதம், மற்ற நாள் 6 நாளுமே பார்த்திங்க அப்படின்னா நான் சாதம் தொடவே மாட்டேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மட்டும் கொஞ்சம் சாதம். சிக்கன் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் சிக்கன், லைட்டாக ஃப்ரை பண்ணின மீன் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். 2 பீஸ் மீன். இன்றைக்கி இதுதான் எனக்கு வந்து இது வந்து நான் வந்து எப்போ சாப்பிட்றேன் அப்படின்னா, டைம் வந்து இப்போ கரெக்டாக 12:30 ஆகுது. 12:30க்கு நான் இதை எடுத்துக்கிறேன். நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை. ஒரே ஒரு க்ரீன் டீ மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டம்ளர் வந்து தண்ணி குடிச்சிருக்கேன். அதாவது 1 லிட்டர் வந்து தண்ணி குடிச்சிருக்கேன், அவ்வளோதான். லஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. நான் லஞ்சுக்கு அப்புறம் எதுவுமே எடுக்கலை. இப்போ 6 மணி, தண்ணி மட்டும் குடிச்சிருக்கேன். 3 டம்ளர் தண்ணி குடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு 6 மணி இருக்கும். நான் எனக்கு வந்து லைட்டாக, அதாவது காலையில் நான் கொஞ்சம் ஹெவியாக எடுத்தது அப்படிங்கிறதுனால, மதியம் சாதம் எடுத்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பெருசாக பசிக்கலை. சரி லைட்டாக எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11-12 மணிக்கு பசிக்கும். அதனால் நான் வந்து ராகி கூழ் மாதிரி செய்யலான் இருக்கேன். ஒரு சின்ன கப்பில் ராகி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பச்சை தண்ணி இருக்குல்ல, நம்ம ஜில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1க்கு 3 கப் அளவு தண்ணி அதாவது 1 கப்பு நான் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக உப்பு சேர்த்து நம்ம நார்மலாக ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எப்போவும் வந்து கூழெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி நல்லா வேகணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ இதை நான் பாருங்கள் ஆற வச்சு எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே தயிர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலை. இது கூட ஒரு 6 பாதாம் எடுத்திருக்கேன். நான் ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 பாதாம் எடுத்துக்குவேன். இன்றைக்கி ஒரு 6 பாதாம். இது கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாதாமோட இந்த கூழ் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம ஏதாச்சும் கடிச்சிக்கிறதுக்கு வெங்காயத்தை விட எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் நான் இப்படி தான் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா 6-10 அந்த மாதிரி தான் ஆச்சு. நான் இப்போவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த நைட்டுக்கு நான் வேறு எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு நான் மதியம் சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் இதே சாப்பிட வேண்டியதில்லை. சப்போஸ் நைட்டுக்கு இது பசியானால் என்ன பண்ணுறது, அன்னாத்துக்கு சாப்பிடணுமே ஏதோ ஒன்று எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிறப்பே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் தான் ஒரு சின்ன கப்பில் ஒரு 3/4 கப்பு கூழ் வந்து எடுத்திருக்கேன். அதை தான் நான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுக்க தினந்தோறும் அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.